ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 ஆறாவது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,456 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.06% வந்து இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா பொறுத்தவரையிலும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அன்பு கேங்கை அடித்து ஓட விடணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேங் வந்து புதுசாக தயாரிச்சிருக்காங்க. ஸோ அது பாசிட்டிவாக போகுமா இல்லை நெகட்டிவாக போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனியா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. 2வது பொசிஷனில் திவ்யா 21,279 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.58% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷை பொறுத்த வரலையும் வரும்போது இருந்த ஃபயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் கேங்கை எதிர்த்து பேசிய நம்மளுடைய திவ்யா அவர்கள் இவங்களும் ஒன் ஆஃப் த கேங்கில் வந்து இருக்கிறதா ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா இல்லை ப்ளஸ்ஸாக மாறுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். 3வது பொசிஷனில் விஜய் பார்வதி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 19,608 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.28% இருந்துட்டுருக்காங்க விஜய் பார்வதி அவர்கள். ஸோ பார்வதி அவர்களுக்கு கண்கள் அடிபட்டாலும் கைகள் அடிபட்டாலும் பல பேரிடம் சண்டைகளே போட்டாலும் நான் இந்த கேமை விடவே மாட்டேன், சரியாக விளையாடுவேன் என்று தவம் இருந்து இருக்கிறார்கள். ஸோ அதனாலே பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அவர்களுக்கு வந்து வாக்குகளை வந்து செலுத்துகிறாங்க. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது பொசிஷனில் விக்ரம். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 17,805 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.87% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமுக்கு வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னெலாம் தெரியல. இந்த சாண்ட்ரா அவர்கள் வந்து பாவம் ஒரு ப்ராங்க் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் ஒரு நல்ல மனுஷனை போய் இப்படி வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா அவர் ஆடின ஆட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி விக்ரமே இப்படி நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டமாக வந்து இருந்தது. ஸோ அது தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது பொசிஷனில் திவாகர். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,420 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.12% இருந்துட்டுருக்காங்க நம்முடைய திவாகர் அவர்கள். ஸோ திவாகரை பொறுத்த வரலையும் ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வெறியாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பேச்சு கொஞ்சம் சரியில்லை. ஓகேங்களா, தகுதி தராதாரம் அது இது சீப்பு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவரே வந்து ஆப்பு வச்சுக்கிட்டாரு. 6வது பொசிஷனில் வியானா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,253 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.21% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலும் கூட நம்ம திவாகருக்கு என்ன சொன்னோமோ அதை தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நிறைய பேருடைய முகத்திரைகள்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது. அண்ட் அதில் வியானா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க. எப்ஜே வந்து நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாம் இல்லைன்னாலும் வியானாவுக்கு ஃபேன் பேஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்களுடைய ஓட்டிங்ஸை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. 7வது பொசிஷனில் அரோரா 7,292 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.68% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். பாவம் இந்த பொண்ணு அடின்னு ஒவ்வொருத்தரும் இந்த பக்கம் அடி, அந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி அப்படின்னு சொல்லி எந்த பக்கத்துலனாலும் அடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு கடைசியாக நான் வீட்டுக்கே போயிடுறேன், பிக் பாஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுதுட்டு இருந்தது. ஸோ அதனாலேயே நல்ல பொசிஷனில் இருந்து நல்ல வாக்குகளையும் வாங்கிட்டுருக்கு. 8வது பொசிஷனில் கடி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 6,953 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.42% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலும் சில இடங்களில் வந்து சில வேலைகளை பார்க்குற மாதிரி தெரிஞ்சாலும் சில இடங்களில் வந்து கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி வந்து தோணும். அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் அவர்கள் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங்கை பண்ணி ஓகேங்களா பயங்கரமாக எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா கனி அக்கா சூப்பர் அப்படின்ற மாதிரி தோணும். 9வது பொசிஷனில் சுபிக்ஷா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,461 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.06% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா கேம் இப்போ தான் வந்து சூடு பிடிக்குது, ஏன்னா நாமினேஷனில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டுலாம் வந்திருந்தாங்க. பட் சொன்ன ரீசன்ஸை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல.
பட் சுபிக்ஷா கிட்ட கரேஜ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் எப்போ வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதான் தெரில. 10வது பொசிஷனில் ரம்யா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4774 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.72% இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துடைய 2வது நாளுக்கான பட்டியல். ஸோ இந்த பட்டியலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனியக்கா வந்து அரோராவை விட கீழே வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா 7வது இடத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது. ஏன்னா அரோராவுக்கு எப்பயுமே வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் எல்லாம் அவங்க நாமினேஷனில் வந்திருக்காங்க. நாமினேஷனில் வந்து தப்பிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்களும் கரெக்டான பாயிண்ட்டு வேலிடான பாயிண்ட்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எந்த இடத்துல அவங்க சரிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த துஷார் இவங்க இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்களே தவிர மற்றபடிக்கு அந்த கேமை பார்த்து ஒரு மாதிரி வந்து சில கண்டென்ட்டை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரோரா வந்து பண்ணல. அதுதான் உண்மை. ஓகேவா? அவங்க வெளியில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ண தேவையில்லை. உள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சில தவறுகள் வந்து செஞ்சுட்டு தான் வந்திருந்தாங்க. சில வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. 18+ கண்டென்ட்டு அடல்ட் கண்டென்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் பிக் பாஸ் அவர்கள் அதை நினச்சிருந்தா கண்டிப்பாக அதெல்லாம் வெட்டி கட் பண்ணி தூக்கி மேலே வெளியே எரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. எது காட்டணும் எது காட்டக்கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து ஈடுபாடு வந்து காமிச்சிருந்துருக்கணும். ஸோ வெளியெல்லாம் போராட்டமே வெடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குன்னா என்ன அதுக்கான காரணம்? ஆபாசம் அதிகமாகிடுச்சு இந்த ஷோவில். ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாங்க. இரட்டை வசனங்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களாக வெடித்து பிக் பாஸ்க்கே தடை பண்ணும். இல்லைன்னா அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமையுங்க, இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போராட்டமே வந்து வெடித்தது. ஸோ அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் தான். என்னை பொறுத்தவரையிலையும் சாஃப்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன் தான். ஆனால் என்னென்னா ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு மாதிரி இருக்காங்க, தனியாகவே இருந்து வளர்ந்தாங்களாம். ஸோ அதனால் அப்படி இருக்காங்க. மற்றபடிக்கு வியானாவை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். பாவம் அந்த பொண்ணு. ஏன்னா நல்ல பொசிஷனில் இருந்தது. எப்பவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். செகண்டு தேர்டு அந்த லெவலுக்கு தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் கூட இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு வந்து இந்த பொசிஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. திவாகரும் அதே மாதிரி தான் வந்து இருக்கிறாப்புல. வியானாவும் அதே இடத்துல தான் வந்திருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது. மக்களுடைய மனநிலை அப்படியே டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு வாரமும் மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி வந்து ரிவ்யூ கொடுக்குறது. அதுக்கு தான் ஓட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறது. அப்போ தான் மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ இந்த வாரத்தில் வியானா, அரோரா, திவாகர் இந்த 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.